குழந்தை வளர்ப்பு என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆரம்பமாக சரியான சாலிஹான இலட்சியத்தை கொண்ட மனைவியை தேர்ந்தெடுத்தல் என்ற முதல் தலைப்பிலும், இரண்டாவதாக குழந்தை அதாவது உருவாகும் அந்த நாளிலிருந்தும் குழந்தை உருவாகுவதற்கு முன்னால் இருந்தும் பிரார்த்தனை என்பது பிரதானமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுவும் சாலிஹான ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும், இலட்சியமிக்க ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையில் பெற்றோர்கள் ஈடுபட வேண்டும். அதுதான் மிக பிரதானமான ஒரு இலக்காக சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம இரண்டாவதாக பார்த்தோம். இன்று மூன்றாவதாக அதாவது பிரார்த்தனைகள் என்பது நம்ம பார்த்தது ஒரு பகுதியாக இருந்தாலும், பொதுவாகவே குழந்தைகள் குடும்பம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை, பிரபல்யமான பிரார்த்தனைகளை தொகுத்து சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த மூன்றாவது பகுதி. இதனூடாக நாம் ஏற்கனவே தெரிந்த அதாவது துவாக்களுக்குரிய விளக்கங்களையும் தெரியாத துவாக்களையும் கற்று அதற்குரிய விளக்கங்களை நம்ம என்ன செய்வோம், இதனூடாக பெற்றுக்கொள்வோம். இப்போ யாராவது குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன பிரார்த்தனைகளை செய்யணும், எப்பப்போ பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு குழந்தை வளர்ப்போடு சம்பந்தப்பட்ட டைமில் கேட்குற சந்தர்ப்பத்தில் இதை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதுதான் குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக நம்ம மறக்காமல் கேட்க வேண்டிய துவா. அந்த துவாக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாஹியத், அவர்களுடைய சீரான வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கிறாங்க, ஆரோக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறாங்க, பாதுகாப்பை கேட்டுக்கிறாங்க. அதே போல் அதாவது வெளி உலகத்திலே நமக்கு தெரியாமல் அந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடிய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்கப்படக்கூடிய அந்த அம்சங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுக்கிறாங்க. இது போன்ற திசை திருப்பக்கூடிய விஷயங்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, துவா கேட்டுக்கிறாங்க. அது போன்ற உள்ளடக்கங்களாக இருக்கக்கூடிய துவாக்களை நம்ம இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் தந்த குழந்தை வளர்ப்பிலேயே மிக பிரதானமான இலக்காக அவன் வைக்க வேண்டியது இதுதான். எந்த பாடசாலையை நம்ம தெரிவு செய்கிறோம், எப்படிப்பட்ட கல்வி திட்டத்தை நம்ம தெரிவு செய்கிறோம், எப்படிப்பட்ட ஆசிரியரை நம்ம தெரிவு செய்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையை தெரிவு செய்கிறோம், எல்லாமே இரண்டாவது அம்சம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து என்ற குழந்தை இப்படிப்பட்ட குழந்தையாக வர வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைக்காகவே இந்த பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் குழந்தைகள் எப்படி ஆகலாம், எப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாகலாம், நல்ல மார்க்கப்பற்றோடு என்ன செஞ்சிருப்போம், நம்ம வளர்த்திருப்போம். எல்லா விதமான அடிப்படைகளையும் கொடுத்து வளர்த்திருப்போம். எங்களுடைய பார்வையில் அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக வளர்வதாக நம்ம நினைப்போம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தலைகீழாக மார்க்கத்தை விட்டு போவதை நம்ம பார்ப்போம். உங்கள் அறிஞர் சொல்கிறாரு, மார்க்கம் இல்லாதவன் மார்க்கம் இல்லாததில் இருப்பதில் எல்லாம் வேதனை. மார்க்கமாக இருந்து தாடியெல்லாம் வளர்த்து கரண்டைக்கு மேலே உடுத்து நல்ல அக்கைதாவோட நல்ல இபாதத்துகளோட தான தர்மங்களோட சமுதாயத்துக்கு பலனாக இருந்த ஒருவர், அவர் மூலம் பலர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கிட்ட இஸ்லாம் இல்லாமல் போகிறது தான் மிகவும் வேதனைக்குரியது. அவர் மூலம் எல்லோரும் வந்துட்டாங்க, ஆனால் அவர்கிட்ட என்ன செஞ்சிருது, இஸ்லாம் இல்லாமல் போயிடுது. எனவே எந்த நேரத்தில் எந்த மாற்றங்கள் ஏற்படும்னு எங்களுக்கு தெரியாது. எனவே பிரார்த்தனைகள் ஊடாகத்தான் அவர்களை நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வதெல்லாம் அந்த துவாக்கள் ஊடாகும் பிரார்த்தனைகள் ஊடாகும் என்பது ஆள் மனதில் நம்ம என்ன செய்யணும், பதிய வைத்துக்கொள்ள வேண்டும். சிலர் இந்த துவாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை. அந்த குழந்தை வளர்ப்பில் நீங்கள் பார்க்கலாம், பெரிய ஒரு முக்கியத்துவமே வழங்குறதில்லை. ஒரு சாதாரணமாக கேட்பார்களே தவிர, ஒரு குழந்தைய பாடசாலைக்கு அனுப்புகிறோம், அந்த நேரத்தில் ஒரு பயத்தில் தான் என்ன செய்கிறது, துவா கேட்குற. அதிகமானவர்களோட துவாலாம் பயத்துக்கு தான் என்ன செய்கிறது, துவா கேட்குற. நீங்கள் பார்க்கலாம், பிரியாண துவா வாகனத்தில் கேட்குறதை விட ஃப்ளைட்டில் நிறைய என்ன செய்வாங்க, கேட்பாங்க. விளங்கிட்டா? ஏன்னா மறந்துடாமல் அவன் மௌத்தை ஞாபகப்படுத்துவான். எது ஃப்ளைட்டில் மட்டும்தான் என்ன செய்கிறது, மௌத்தை ஞாபகப்படுத்துவான். நீங்கள் இப்படி தான் சாகிற டைமில் இங்கே பாயணும், சாகிற டைமில் இப்படி பாயணும், என்னது ஒரு வழிகாட்டல் கொடுப்பான். உடனே அந்த டைமில் சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் ஓதுறது பிழை இல்லை. பயத்தில் துவா ஓதுறது பிழை இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், வயதுனா ரஹபன் வரஹபா, எம்மை அஞ்சிய நிலையிலும் எம்மை ஆசை வைத்த நிலையும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அஞ்சிய நிலை என்றால் இந்த பயம் அல்ல, நரகத்தை விட்டு பயம், இறைவனை தண்டிச்சிருவானோட பயம். அதன் ஊடாக அல்லாஹு தாலா என்ற பாவங்களை என்ன மன்னிக்காத நிலையில் நம்ம மௌத்தா போய்த்துருவோம் இந்த இடத்துல. அப்படி துவா கேட்டால் பிழை இல்லை. ஆசையோடையும் துவா கேட்கணும், அச்சத்தோடும் துவா கேட்கணும். இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அச்சத்தில் மட்டும் துவா கேட்கக்கூடாது. பெரிய கடைகளை பூட்டிட்டு போகிற டைமில் என்ன செய்வாங்க, அந்த அவசரமாக அதுக்கான எல்லா விதம் செஞ்சு. நீங்கள் பாருங்கள், கடைகளில் மூளைகள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, அது ஒரு குப்பி மாதிரி என்ன செஞ்சு ஒரு பொட்டில் போட்டு அப்படி செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா அச்சத்தின் காரணமாக வரக்கூடிய துவாக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. அவன் என்ன நினைக்கணும்னா, இந்த வாழ்க்கை முழுதுமே பிரார்த்தனை தான். இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது உங்களை அல்லாஹ் மா யபௌபிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், உங்களோட பிரார்த்தனைகள் மட்டும் இல்லை என்றால் உங்களை இறைவன் கணக்கிலேயே எடுத்திருக்க மாட்டான்றான் அல்லாஹ் தாலா.
அதாவது மா யஅபஉ பிக்கும் ரப்பி, உங்களது இறைவன் எனது இறைவன் உங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்திருக்க மாட்டான் லவ்லா துஆவுக்கும், உங்களது பிரார்த்தனைகள் இல்லை என்றான். அந்த பிரார்த்தனைகளால் தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம வெளிப்படையாக விளங்குறது மட்டும்தாண்டு. நம்ம வாழ்க்கையை மில்லி செகண்ட்களாக பிரித்து, அதையும் மில்லி செகண்ட்களாக பிரித்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாலும் இந்த துவா தான் என்ன செய்யுது இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் இறைவன் துவாவே இல்லாமல் தந்து கொண்டிருக்கிறான். பிரார்த்தனையே இல்லாமல் என்ன செய்கிறான், இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். பிரார்த்திக்குமாறும் இறைவன் என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால் குழந்தைகளுடைய முழுமையான அந்த நன்மை, முழுமையான சலாஹியத், அவர்களுடைய அந்த முழுமையான மாற்றமே இந்த துஆக்களில் தான் இருக்கின்ற உணர்வோடு அனுதினம் ஒரு பாடசாலைக்கு அனுப்புறதாக இருந்தாலும் சரி, ஒரு மதரசாவுக்கு அனுப்புறதாக இருந்தாலும் சரி, வீட்டில் படிப்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, அவனுக்காக ஒரு பெண் தேடுவதாக இருந்தாலும் சரி, அதே போல் இன்னும் என்னென்ன அந்த ஒரு விஷயமாக இருந்தால் சின்ன 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 விஷயங்கள்லேருந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், நம்ம துவா தான் இன்னொருவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் துவாக்களை நம்ம நிறைய என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹு தாலா முதலாவது குர்ஆனில் இந்த ஒரு கவனத்தை ஏற்படுத்துகிறான். இந்த கவனத்தை ஏற்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான்டா, சூரா அதாவது ஃபுர்கானில் 74வது வசனத்தில் வல்லதீன யகூலூன, முஃமின்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். துவாவுடைய இடத்துல அல்லாஹு தாலா அதை சொல்லாமல் முஃமின்களுடைய சிஃபத்துக்களில் சொல்லிட்டு வரான். சிஃபத்துக்களில் சொல்கிற டைமில் வல்லதீன யகூலூன், அவர்கள் சொல்பவர்களாக இருப்பார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அப்போ அவர்களுடைய வளமையில் உள்ள உண்டுது. நம்ம எப்படி 5 நேர தொழுகை வளமையில் எடுக்கிறோமோ, எப்படி மற்ற இபாதத்துக்களை வளமையில் எடுக்கிறோமோ, முஃமின்களோட வளமையில் உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய பேர் இது கையேந்தினா மட்டும்தான் இந்த துவா என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அல்லது யாராவது இப்படி சொன்னால் சொல்வார்கள். அல்லது இந்த மாதிரி ஒரு சபையில் உட்கார்ந்துட்டு துவா ஞாபகப்படுத்தினா என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. மற்றபடி பிரார்த்தனை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டார்கள். நான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹப் என்று சொல்கிறது என்னென்றா, அதாவது ஹிபத்துன்னு சொல்லுவாங்க. ஹிபத்தண்டா என்ன, அன்பளிப்பு கொடுக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் உண்டு என்ன, வஹாப். அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் உண்டு வஹாப். அதில் இருந்து தான் இந்த ஹப் என்ற சொல்ல என்ன செய்து வருகிறது. யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக, கொடையாக தருவாயாக. மின் அஸ்வாஜினா, எங்களது ஜோடிகளிலிருந்து, கணவன் மனைவி கேட்கலாம், மனைவி கனவு கேட்கிறது, எங்களுடைய ஜோடிகளிலிருந்தும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, வதுர்ரியாத்தினான எங்களது சந்ததிகளில் இருந்தும், பிள்ளைகள் சந்ததிகளில் இருந்தும். குர்ரத அயுன், ஐனண்டா கண், ஐனண்டா கண், அயுனண்டா கண்கள், குர்ரத்தண்டா குளிர்ச்சி, குர்ரத்தென்றால் குளிர்ச்சி, குர்ரத்த அயுண்ட கண் குளிர்ச்சியை தருவாயாக. கண் குளிர்ச்சியை தருவாயாக என்றது எதை வச்சு, ஒரு அவனுடைய அக்கீதா வச்சு தான் அந்த கண் குளிர்ச்சி இருக்கும். அவனுடைய அக்கீதா வச்சு தான் அந்த கண் குளிர்ச்சி இருக்கும். அக்கீதா வச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை நல்ல முறையில் மார்க்கத்தில் பற்றுள்ளவனாக வர வேண்டும் அப்படி என்று ஒரு தாயின் தந்தை எதிர்பார்த்தா, அவன் பற்றுள்ளவனாக வார டைமில் இவங்களுக்கு அதை என்ன செய்யும், கண் குளிர்ச்சியாக இருக்கும். என் குழந்தை எப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி, அவன் ஒரு நல்ல சாலிஹான ஒரு மனிதனாக வாழ்கிற டைமில் என் குழந்தை எப்படி இருக்குதேன்னு அவனுக்கு என்ன செய்யும், ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும். அக்கீதாவில் பற்றில்லாத இந்த துவாவும் கேட்க மாட்டான். அப்படியே கேட்டிருந்தாலும் அவன் மார்க்கத்தில் பற்றோடு வரக்குள்ள இவனுக்கு என்ன செய்யும், இப்படியே ஆகினானா என்ன நிலைமை ஆகிறோம், நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்லாம் லட்சியம் வச்சுக்கிறேன், இவனை பார்த்தா ஹாஃபிதாகி மதரசா சைடு போயிடுவான் போல இருக்கேன், கண் குளிர்ச்சியே எல்லாம் போயிடும் அவருக்கு. எனவே அக்கீதா எங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை அதில் என்னது மிக முக்கியமான ஒரு பகுதி. நல்ல எண்ணத்தோடு. அடுத்தது மறுமை நாள். மறுமை நாளில் கண் குளிர்ச்சி என்னென்னு, அவன் சொர்க்கவாதியாக வணங்கிட்டா நம்ம பார்க்கறதுக்கு சந்தோஷமான ஒரு நிலையில் அவன் இருப்பதையும் என்ன செய்து இது குறிக்கும். அப்போ ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களை, இதில் எங்களை என்று சொல்கிறது என்னை மட்டுமல்ல, எனது மனைவி மட்டுமல்ல, எங்களை என்றது எங்களுடைய அதை குடும்பத்தை, முழு குடும்பத்தை என்ன செய்யும், அது குறிக்கும். பிள்ளைகளை குறிக்கும், மகளை குறிக்கும், மகனை குறிக்கும், தந்தையை குறிக்கும், தாயை குறிக்கும், கணவன் மனைவி இவங்க எல்லாரையும் என்ன செய்யும், குறிக்கும். அப்போ வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு எம்மை முன்னிலையிலே ஆக்குவாயாக. இமாம் என்று சொல்கிறது என்ன, நம்ம முன்னிலையில் இருக்கு. அவ்வல் என்று குர்ஆனில் வரும், அவ்வல் அப்படி என்று வரும். அவ்வல் என்று சொன்னால் முதலானவன் அர்த்தம் அல்ல, முந்தியவன் அர்த்தம். இப்போ குல் இன்கான லிர் ரஹ்மானி வலதுன் ஃபஅன அவ்வலுல் ஆபிதி, நபியை சொல்லுங்கள், அல்லாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படி என்றிருந்தால் நான் தான் முதலாவது வணங்கியிருப்பேன். ஃபஅன அவ்வலுல் ஆபிதி, நான் தான் முதலாவது வணங்குபவனாக இருந்திருப்பேன். இறைவனுக்கு பிள்ளை இருக்கே அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்களா முதலாக வணங்கியிருப்பாங்க? இல்லை. அதுக்கு முன்னாலே பலர் என்ன செஞ்சிருப்பாங்க, நபிமார்கள் வணங்கியிருப்பார்கள்.
அப்படி இருந்தால் நான் முதலாக வணங்கியிருப்பேன் அல்லாஹ் தாலா சொல்கிறான்னா நான் முந்திடுவேன். நான் அதில் என்ன செய்வேன், மற்றவர்களை விட நான் முந்தியவர்களாக என்ன செய்வேன், நான் முந்தி போவேன் அப்படின்றது அதனது அர்த்தங்கள்ல உண்டு. அதே போல் வான அவ்வளவுல் முஸ்லிமீன் வஜ்ஜகத்தில் நம்ம சொல்லுவோமே வான மினல் முஸ்லிமின் சொல்லுவாங்க. வான அவ்வளவுல் முஸ்லிமீன் தான் மிகவும் பொருத்தமானது. வான அவ்வளுல் முஸ்லிமீன், அவ்வளுல் முஸ்லிமீன்னா முஸ்லீம்களா முதலானவன் அர்த்தம் அல்ல, நான் முந்தியவனாக இருப்பேன். இந்த இடத்துலையும் ஜால்நாளில் முத்தகைன இமாமாண்டா நான் வந்து இமாம் ஆயிருவேன் அர்த்தம் அல்ல. ஜால்நாளில் முத்தகைன தக்வா உள்ளவர்களை நான் முந்தியவனாக, அதில் அதாவது முன்னிலையில் போட்டி போடக்கூடியவனாக என்ன செய்துவிடு, ஆக்கிவிடு அப்படின்ட்டு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே மிக பிரதானமான துவாக்கள் உண்டு, மோமின்கள சிஃபத்துக்கள் உண்டு. தங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்திலெல்லாம் கண் குளிர்ச்சியை காணக்கூடிய தன்மையை இறைவனிடத்தில் கேட்டல், தக்குவாவுடைய இமாமாக என்ன செய்து குடும்பத்தை மாற்று அப்படின்னு என்னது கேட்டல். இதில் மனைவிமாறு அதாவது அந்த மனைவிமார்களை பற்றியும் கேட்குது, கணவன்மார்களை பற்றியும் கேட்கப்படுகிறது. அதே போல் என்ன பிள்ளைகளை பற்றியும் பரம்பரையை பற்றியும். ஏன்னா ஒமின் துர்ரியாத்தினா, துர்ரியாத்துன்றது பிள்ளையை மட்டும் குறிக்காது, முழு பரம்பரையை என்ன செய்யும் அது குறிக்கும். இரண்டாவது துவா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சூரா இப்ராஹிமில் 35வது வசனம். இதில் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு. அப்போ இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக கேட்கப்பட்ட ஒரு துவா. கண் குளிர்ச்சின்ற எதையை குறிக்கலை. கண் குளிர்ச்சின்றது டோட்டலாக இறைவன் திருப்தி கொள்ளக்கூடிய தன்மை அந்த பிள்ளைகளை கூடன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நஷ்டத்தை கூடன்றதும் இல்லை, உலகத்திலையும் என்ன ஒரு கண் குளிர்ச்சி, மறுமையிலையும் கண் குளிர்ச்சின்னு முழு அம்சத்தையும் கேட்கக்கூடிய ஒரு துவா. அடுத்த துவாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து கட்டுறார். கட்டம் பின்னால் வைத் கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை ஆமினாக பாதுகாப்பானதாக ஆக்கு, வஜுனுபுனி வபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், வஜுனுபுனி வபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும், பனி அப்படி என்று சொல்கிறது ஒரு பிள்ளையை குறிக்காது, பிள்ளைகளை என்ன செய்யும் அது குறிக்கும். வபனிய எனது பிள்ளைகளையும், புனைய அப்படின்னா யா புனைய குரானில் வரும், யா புனையன்னா ஒரு பிள்ளையை குறிக்கும், எனது அருமை மகனே அப்படின்னு சொல்கிறது. அது இபின் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில், மகன்டா இபின். அதில் புனை அப்படின்னு சொன்னால் அதை சிறுதிப்படுத்தி சொல்கிறது, கருணையில் சொல்கிறது. அபுனண்டா தந்தை, உபை அப்படின்னு வரும். உபைண்டா அந்த தந்தையை சுருக்கி சொல்கிறது, சிறியது அப்படின்னு சொல்கிறது. ஜபலண்டா மலை, ஜுபைலன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி வபனி என்ற இந்த இடத்துல எனது பிள்ளைகளையும் அந்நஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் வஜ்னுபுனி தூரமாக்குவாயாக. இதே மாதிரி ஒரு துவா தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கணவன் மனைவி இணையிற டைமில் துவா கேட்குறோம். பிஸ்மில்லா ஜன்னிபின ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அந்த ஜன்னிப் அப்படின்னு சொல்கிறோமே, தூரமாக்கு அப்படின்றோமே. அதே போல் என்னது, அதாவது எம்மை விட்டு தூரமாக்கு, அதே போல் என்னது எங்களையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்குன்னு கேட்குறோமே, அந்த ஜன்னிப் தான் இது. இந்த இடத்துல வந்து என்ன, அதாவது வஜுனுபுனி அப்படின்னா என்னையும் எனது பிள்ளைகளையும் தூரமாக்கு, அதாவது தூரமாக்கி வைக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த துவாட சில முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பொழுது இந்த துவாட முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம். ஏனெண்டா நம்ம வந்து சிலை வணங்க மாட்டோம், ஷிர்க்குக்கு போக மாட்டோம், குஃப்ருக்கு போக மாட்டோம் அப்படின்ற உணர்வால் சிலைகளை வணங்குவதையும் எங்களை தூரமாக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம வந்து சிலைக்கு போக மாட்டோம், ஷிர்க்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம பல நேரங்களில் யோசிக்கணும். கொள்கையில் ஷைத்தான் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது. நான் 2 உதாரணம் சொல்கிறேன். இந்த துவா எவ்வளவு முக்கியமானது, ஷிர்க்கை விட்டு எனது பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் என்பது எவ்வளவு முக்கியமானது. இதை ஒரு லட்சியமாக வைக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்படணும்ன்றதை ஒரு அம்சமாகவே நினைக்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக முஸ்லீம் சமுதாயத்தில் இன்றைக்கு ஷிர்க் வைக்கிறவங்க கூட, ஷிர்க் வைக்காதவங்க கூட, ஷிர்க் வைக்கிறவங்க கூட உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான கபர்கள் வணங்கப்படுகின்றன, பல ஆயிரக்கணக்கான தர்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. பதவியா தரியக்கான்னு எடுத்து பார்த்தா பல லட்சக்கணக்கு ஹஜ்ஜை கூடுற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதில் கூடுகிறார்கள். அப்போ எங்கிருந்து வந்ததெல்லாம் ஏன் முஸ்லீம் பிள்ளைகள் தான். அது சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் இருந்த மக்களுக்கு இருந்து அப்படி என்ன செஞ்சது, ஷிர்க் வந்தது. அப்போ என் பிள்ளை நாளைக்கு அப்படி ஒரு ஆளாக மாறலாம்னு நினைக்கணுமா இல்லையா? காஃபிர்கள் மட்டும்தான் சிலையை வணங்குவார்கள்ன்றது இல்லை, முஸ்லீமாக இருந்து கொண்டு சிலையின் பக்கம் என்ன செய்யலாம், என்ற பரம்பரையில் யாரோ ஒருவர் என்ன செய்யலாம், போகலாம் என்று அந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், அதாவது லா யனாலு அஹ்தி ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு என்ற வாக்கு என்ன செய்யாது, போகாதுன்ற. காபத்துல்லாவை 360 சிலைகளை வச்சவர் யார்? இஸ்மாயில் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க தான். இஸ்மாயில் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க தான் 360 சிலை எங்கே கொண்டு வந்து வச்சாங்க, ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கௌபால கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அதனால தான் சொன்னான், அநியாயக்காரர்களுக்கு என்ற வாக்கு என்ன செய்யாது,
போகாது. யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ முயற்சித்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் காப்பாற்றப்படுவாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஆனால் யாருக்கு? சாலிஹானவர்களுக்கு மட்டும் கபூல் செஞ்சான். யார் கெட்டு போகணும் என்று பிடிவாதம் பிடிச்சிற அமைப்பில் வளர்ந்தார்களோ அவர்களுக்கு என்ன அது கிடைக்கல. அப்போ கஅபத்துல்லாஹ்ல 360 சிலை வந்தது முஸ்லீம்களுக்குள்ள தான். காவிர்களாக அந்த செருக்குகள் வைக்கக்கூடிய தர்காக்களை உருவாக்கினது முஸ்லீம்களால் தான். எனவே இது மிக பிரதானமாக வைக்க எப்படி வரலாமெண்டா, நம்ம தௌஹீத் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், சிலர் வந்து தௌஹீதில் உறுதியாக இருப்பாங்க, ஆனால் சோதனை வந்திருக்காது. கொள்கையை சோதிக்கிற மாதிரி எதுவும் வந்திருக்காது, ஆனால் தௌஹீதில் உறுதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி வந்திருக்காது? இந்த தாயத்து தட்டு தகடு இதெல்லாம் சிறுக்கு இதெல்லாம் கூடாதுன்னு இருப்பார். சோதனை வராமல் இருந்து கண்டே இருக்கும். வட்டி எடுக்காமல் இருந்திருப்பார், சோதனை வராமல் இருந்து கண்டே இருக்கும். எல்லாம் சோதனை வராமல் இருக்கும். சோதனை வார நேரத்தில் தான் நம்ம கொள்கையில் உறுதியாக இல்லையான்றது என்ன செய்யும் விளங்கிடும். 20 வருஷம் தௌஹீதில் உறுதியாகிறார். திடீர்னா ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யுது, ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வருது. இந்த பிள்ளை வந்து என்ன செய்கிறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகிறாங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் புள்ள வந்து கட்டுமையான ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிற அளவில் அந்த இது பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். எப்படி? நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். நோய்க்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்க இல்லைன்ட்டாங்க, இப்போ கட்டாயம் என்ன செய்யணும், பேய்க்கு பார்க்கணும். இது முதலாக சொன்னது ஒரு டாக்டர் தான். அவர் இது போட்டிக்கிறார், டாக்டர் வந்து இதை போட்டிக்கிறார், நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். நீங்கள் நோய்க்கு பார்த்துட்டீங்க, பேய்க்கு கொண்டு போய் பாருங்கன்றார். ஒரு நாள் நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு எது நடந்தாலும் சரி அப்படின்றாங்க. பிள்ளையோட நிலைமை மோசமாக போயிட்டே இருக்குது. சைத்தான் ஒருத்தர் அவருக்கு அனுப்புகிறான். திருப்பி 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 நடத்தில் ஒருத்தர் அனுப்புகிறான். அனுப்பி சொல்லுங்க, பாருங்கள், நீங்கள் ஒதுங்கிருங்க, பேசாமல் நீங்கள் ஒதுங்கிருங்க, அவங்க தானே கொண்டு போகிறாங்க, அவங்க பார்க்கணும். இவருக்கு பிள்ளையில் ஒரு இறக்கம், பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ, பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ, நம்ம பேசாமல் இருந்துடும். வருவார், இங்கே பாருங்கள், நீங்கள் வேண்டியே செஞ்சுக்கோங்க. அவங்க சும்மா தான் இருந்தாங்க, நீங்கள் வேண்டியே செஞ்சுக்கோங்க, எனக்கு இதுக்கு என்னது சம்மந்தம் இல்லை, மருந்து கொண்டு போகிறேன்னா கொண்டு போயிருங்க, நீங்கள் அதுக்கு பிறகு என்ன இந்த மாதிரி யார்கிட்டையா சிறுக்கு கொண்டு போகிறாலும் கொண்டு போயிருங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்குறாரா. என்ன செய்கிறாரா? ஒதுங்குறாரல்ல, சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. எப்படியா யா அல்லாஹ் இவங்க போயிடட்டும், நான் போகாமல் இருந்துடட்டும், இவங்க போயிடட்டும், நாம் போகாமல் இருந்துடணும். கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் குணமாகி, இது நடந்த சம்பவம், ஏதோ ஒரு வகையில் பிள்ளைக்கு குணமாகிட்டு, குணமாகி வந்த உடனே சைத்தான் இவர்கிட்ட வாரான். பாத்தியா, குணமாகிட்டு. எப்படி? உன்னோட பிள்ளை குணமாகிட்டு, குணம் கிடச்சிட்டு, இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்டா, நீ ஏன் இப்படி செஞ்சு ஏதாவது மௌத்தாக இருந்தீங்க, உண்ட தலையில் தான் என்ன செஞ்சீங்க, எல்லாம் வந்து விடிஞ்சிருக்கும் அப்படி என்று சொன்னதோட இவருக்கு உள்ளத்தில் சின்ன மாற்றம். இவரை சைத்தான் எப்படி யூஸ் பண்ணுவான்டா, மஜ்லிஸில் எழுந்திரிப்பாங்க, தாயத்து தட்டு தகடெல்லாம் சிறுக்கண்டு யாராவது ஒருத்தர் சொல்கிற டைமில் நீங்கள் அப்படி முழுசாக சொல்ல வேணாம், சில அனுபவங்கள் இருக்குது. நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் அது வந்து பாதிப்பை இல்லாமக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம்னு தெரியான்னு கொஞ்சம் அந்த செக்ஷனில் என்ன செய்வார், அப்படி ஒரு லூஸ் ஒன்று என்ன செய்வார், விடுவார். இவர் ஊடாக இந்த நோயாளர்கள்லாம் என்ன செய்வாங்க, பயணிக்க ஆரம்பிப்பார்கள். இது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த செருக்கு எந்த இடத்துல அது வந்து நம்மளே வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். சோதிக்கப்படும் வரைக்கும் உறுதியாகிக்கிற மாதிரியே தான் என்ன செய்யும் இருக்கும். சோதனை வார நேரத்தில் தான் ஹலாலா ஹராமா அதான் இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், சாப்பாடு உதாரணம். அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் இது. இன்னும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க, கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாங்க, ஆனால் யாரையோ ஒருத்தரை விரும்பிடுவாங்க, அந்நியர்களில் யாரையோ ஒருத்தரை விரும்பிடுவாங்க. அவரை முடித்து அவங்களோட வாழ்கிறதுக்கு அந்த பெண்ணை என்ன செஞ்சிருவா, இந்த அந்த அந்த அந்நிய நபரோட போயிடுவாங்க. இது நான் பல உதாரணம் பார்த்துக்கிறோம். அந்த அந்நிய நபரோட போய் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, என்ன மார்க்கம் எனக்கு, ஆனால் நம்ம ஏதோ குடும்பத்துக்காக வேண்டி நான் ஒரு முறை கோயிலுக்கு வரேன், நீங்கள் ஒரு முறை பள்ளிக்கு வாங்கிட்ட மாதிரி என்ன போயிட்டு இருக்கும். இப்படியே போகிற நேரத்தில் அந்த சைத்தானிய சிந்தனை வரும். சரி, கொஞ்சம் அந்த இடத்துல இதை எடுத்து பூசினா என்ன, இதை எடுத்து வச்சுக்கண்டா என்ன, கணவனுக்காக வேண்டித்தானே என்று ஆரம்பித்து முஷ்ரிக்காக மாறி காஃபிராக மாறினவங்க எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கொள்கையால் மாறலை, திருமணத்தால் மாறி போனவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எந்த பக்கத்தால் வரும்படி தெரியாது. இந்த பிள்ளைகள் நம்ம பாஞ்சி ஓடுறோன்னு சொல்லுமே, இன்னொருத்தரோடு ஓடிடுறாங்கன்னு சொல்லி அந்த ஓடுறதெல்லாம் குஃப்ருடைய வாசலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். படிக்கிற ஸ்கூல்லேருந்து கூட என்ன செய்யலாம், அது போய்விடலாம். எனவே இந்த துவா மிக முக்கியம். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் யா அல்லாஹ் தூரமாக்கி விடு, தூரமாக்கி விடுன்னு சொன்னால் எந்த பக்கத்தால் வந்து இந்த கொள்கை நுழையும்னு நமக்கு தெரியாது. கல்வியால் வரலாம், திருமணத்தால் வரலாம், நட்புக்களால் வரலாம், சோதனைகளால் வரலாம். எந்த இடத்துல ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் தொழில்களாக வரலாம். தொழிலில் போய் நின்று பழகி போய் சரி எல்லாரும் கிளம்பணும் நம்மளும் கிளம்பணும் வந்து எல்லாரும் வணங்குறாங்க. நாம் அரசியலுக்கு போய் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, நல்ல முறையில் இருந்துட்டு அரசியலில் போய் என்ன செஞ்சுருப்பாங்க, சிறுக்கு காணாமல் போய் நோய் வைக்கிறாங்க. எனவே ஒரு அழகான ஒரு துவா, அதான் எப்படி இந்த முதலாவது பாதுகாப்பான ஊராக ஆக்கு என்று சொல்லி கேட்டுட்டு வஜுடுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அந்த அம்னில் அந்த பாதுகாப்பில் எது முதலாவது இருக்கணும், ஏகத்துவம். பாதுகாப்பான ஊரா ஆக்கு, அந்த பாதுகாப்பின் மூலமாக இவங்க என்ன செய்யணும், இறை வணக்கம் தௌஹீதில் ஈடுபடணும்.
சிலை வணக்கத்தை விட்டு இவங்க தூரமாகணும். எனவே வஜ்னுபுனி வபனி அன் அபுதல் அஸ்னாம் என்றது ஒரு மிக பிரதானமான ஒரு துவா. நம்ம பிள்ளைகளுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா. அவர் முழு பரம்பரைக்கும் என்ன செய்கிறாரு, அதை கேட்குறாரு. நாங்களும் இதை என்ன செய்யணும், கேட்கணும். அல்லாஹு தாலா யாருக்கு அதை கபூலாக்க நினைக்கிறானோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது கபூலாகிவிடும். அடுத்த பிரார்த்தனையை பாருங்க. இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். சூரா இப்ராஹிமில் 40 தொடக்கம் 42வது வசனம் வரைக்கும் ரப்பி ஜஅல்னி முக்கீமஸ்ஸலா, ஊருக்கு பாதுகாப்பு, அதில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அவங்க மட்டும்தான் மக்கள், மக்காட மக்கள் என்னது, அவங்க மட்டும்தான். அந்த மக்களை ஏகத்துவத்தில் வாழ வைக்கிறது. அடுத்தது என்ன, ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்கிவிடு, வமின் துர்ரியத்தி. பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவை எல்லாத்துலேயும் தண்ட பரம்பரை, எல்லாத்துலேயுமே தண்ட பிள்ளைகள், எல்லாத்துலேயுமே தண்ட குடும்பம் அப்படி சேர்க்கிறாரு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக. எத்தனை பேர் இந்த துவா கேட்டிருப்போம். இந்த தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக என்ன ஆக்கு, தொழுகையை நிலைநாட்டுகின்றவனா இகாமத்து ஸலால என்ன ஆக்கிவிடு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்ற பரம்பரையிலிருந்தும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர், தொழக்கூடியவர்கள் அல்ல அந்த இடத்துல தொழுகை முசல்லீன்கள் அல்ல. ரப்பி ஜஅல்னி அதை என்ன முசல்லிஸ் ஸலா, தொழுகையை தொழக்கூடியவர்களாக. அதே போல் வமின் துர் அப்படி கேட்கல, முகீமஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், வமின் துர்ரியத்தி எனது பிள்ளைகள் பரம்பரைகளில் இருந்து தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எனது பிரார்த்தனையை அங்கீகரித்து விடு. ரப்பனா வ தகப்பல் துஆ, எனது பொதுவாக துஆக்களில் ஒரு சுன்னத், யா அல்லாஹ் என்ற துஆவை கபூல் செய். துஆ எல்லாம் சொல்லிட்டு என்ற துஆ கபூல் செய். ஆமீன் என்ற அர்த்தம் தகப்பல், யா அல்லாஹ் எனது துஆவை கபூல் செய்யன்னு அர்த்தம், அதான் ஆமீன் என்றது. அதே மாதிரி தகப்பல் துஆ, எனது துஆவை கபூல் செய் அப்படின்னு கேட்குறார். அடுத்ததாக அதிலே தொடர்ந்து கேட்குறார், ரப்பன ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் முஃமின்களுக்கும், அதாவது மறுமை நாள் விசாரணை நிகழ்கின்ற பொழுது பாவங்களை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய கேட்கிறார். பின்னர் தந்தைக்கு கேட்ட துவாவை அல்லாஹ் என்ன செய்கிறான், தந்தைக்கு நீங்கள் துவா கேட்டிருக்க கூடாது, அவர் இணைவேப்பில் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, அதனால் கேட்கக்கூடாது அல்லாஹு தாலா சொன்னான். எப்படியோ இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை நிலைநாட்ட கேட்கிறாரு, தனது பரம்பரையில் இருந்தும் அந்த தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் வரணும் என்று கேட்கிறாரு. தனக்கும் தன் பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளில் யாரெல்லாம் முஃமின்களாக இருப்பார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்கிறார் கேட்கிறார். வலில் முஃமினீன் என்றால் முஃமின்களுக்கும், அதில் முஃமினீன் என்று சொன்னால் யார் ஈமான் கொண்டவரோ அவங்களுக்கு, அப்படின்னா தன் பிள்ளைகள் அவங்களுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேடலாம், அவர்களுக்கு எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்கிறார் கேட்கிறார். எனவே ஒரு தந்தை தாயுடைய நேரங்களில் தொழுகை ஆண்டு வார நேரங்கள் எல்லாம் எப்பவும் தனக்கு கேட்டோம் முதலாவது. அதுவும் ஒரு பிள்ளையான அம்சம். பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி, யா அல்லாஹ் என் பிள்ளைகிட்ட பாவத்தை பண்ணி என்ற இப்படி துவா கேட்குறவங்க வைக்கிறாங்க. இந்த துவால எல்லாம் தவறான சிந்தனைகள் வரவங்க வைக்கிறேன். யா அல்லாஹ் எனக்கு நான் சொர்க்கத்தை தராட்டியும் பரவாயில்ல, நரகத்தை தராத, அப்படி என்ன இவர் அமலால் தான் இவர் சொர்க்கம் போகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் விளங்கிட்டா. அப்படி துவா கேட்குறவங்க, சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தை தா, சொர்க்கத்தில் அப்படின்னா பெருசாக சொர்க்கம் போனவங்களெல்லாம் அமல்களால் போகலை. இது மாதிரி ஒரு துவா கேட்குற, யாரெல்லாம் பிள்ளைக்கு பாவத்தை மன்னிச்சிரு, பிள்ளைக்காக வேண்டி தான் என்ன முழு துவாவை நான் என்ன செஞ்சுக்கிறேன் வச்சு, அப்படி இல்லை. எந்த துவாலையும் நீங்கள் பார்க்கலாம், முதலாவது தானே கேட்கணும், ரப்பனக ஃபிர்லி, ரப்பனக ஃபிர்லி எனக்கு முதலாவது என்னது பாவத்தை, ரப்பனா இஃபிர்லி எனக்கு பாவத்தை பண்ணி. இங்கே ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, அதுக்கு முன்னால் என்ன வஜ்னுபுனி, என்ன எப்பயும் முதல்ல நமக்கு தான் கேட்கணும். ஒருத்தருக்கு முன்னால் உள்ளவருக்கு நம்ம ஹிதாயத்தை கேட்க போகிறோம் வைங்களே, ஹதாக்கல்லாண்டு முதல்ல என்ன சொல்லணும், ஹதானி அல்லாஹு ஐயா, எனக்கும் எல்லாம் நேர்வழி காட்டட்டும், உங்களுக்கும் என்ன நேர்வழி காட்டட்டும். இப்படி எனக்கு முதலாக கேட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், யாருக்குமே கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அதாவது ஹதீஸ்களில் வரக்கூடிய துஆக்களில், அதாவது இது அல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இன்னொரு துஆ வருது. என்ன, சூரா பக்ரால 128வது வசனத்தில் வரக்கூடியது, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக சுப்ஹானல்லாஹ் வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க. இந்த துஆக்குடைய அழகை பாருங்க, ரப்பனா ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க. அவங்க ஏற்கனவே முஸ்லீம் ஆகிக்கிறாங்க, ஏற்கனவே முஸ்லீம் ஆகிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களை முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், மரணிக்க வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை மார்க்கத்தில் முழுமையாக என்ன செய்ய நுழைந்து கொள்ளுங்கள். அதே போல் என்னது, காலத்தில் ஆராபு ஆமன்னா, கிராமப்புறவாசிகள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள், நீங்கள் ஆமன்னான்னு சொல்ல வேண்டாம், வலக்கின் குலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், ஈமான் இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் முழுமையாக நுழையவில்லை. எனவே ஒருவர் இஸ்லாத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுன்றது ஒரு மிக
பிரதானமான விஷயம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக, சிலைகளை வணங்காதே என்று கேட்கிறது, எங்கள் 2 பேரையும் முஸ்லீமாக ஆக்குன்னு கேட்கறது முஸ்லீம்கள் அதிகமாக கேட்காத துவாக்கள் உண்டு. ரப்பனா வஜஅல்னா, இஸ்லாமா அதை முஸ்லீம்களாக ஆக்குன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்கனவே கொஞ்சம் கட்டுப்பட்டு கொண்டிருப்போம், இன்னும் கட்டுப்படணும், இன்னும் கட்டுப்படணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உச்சகட்ட கட்டுப்பாட்டு சோதனை என்ன? புள்ளைய குர்பான் கொடுக்கிறது, மகனை குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை என்ன அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்போ அந்த இடத்துல என்ன அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன செஞ்சார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, உனக்கு அதாவது முஸ்லிம்களாக எங்கள் 2 பேரையும் ஆக்கு, வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, எங்கள் பரம்பரையில் என்ன ஒரு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்து விடு, உருவாக்கி விடு. வ அரினா மனாசிக்கனா வதுப அலைனா, நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு காட்டித்தா. வதுப அலைனா, இந்த வ அரினா மனாசிக்கனா இருக்குது தானே, எங்களுக்கு நாங்கள் இந்த துவா கேட்கலாம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, இப்படி தான் நீங்கள் ஹஜ் செய்யணும். நாங்கள் இந்த துவா கேட்பதன் மூலம் சுன்னத்தான முறைகள் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், கற்றுத்தருவான்னு அர்த்தம். வ அரினா மனாசிக்கனா, நாங்கள் எப்படி வணங்கணும் என்பதை ஒருத்தர் மார்க் அறிவில்லாதவராக இருக்கலாம், விளக்கம் இல்லாதவராக இருக்கலாம். வ அரினா மனாசிக்கனா நம்ம சொல்றதன் மூலம் எங்களுக்கு அந்த மார்க் அறிவும் அந்த மார்க்க விளக்கவும் என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும். வதுப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், எங்களை பாவத்தை மன்னிப்பாயாக, நீ பாவம் மன்னிப்பவன் மிகவும் கருணை உள்ளவன். இப்போ இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து புள்ளைய அந்த அதாவது இந்த 2 பேரும் வச்சு அந்த துவா என்ன செய்கிறார் கேட்குறாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு என்னது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் அந்த கேட்குறத பார்க்குறோம். இந்த மாதிரியான இப்போ யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளை இப்படி ஆக்குன்றது, அது மாதிரி ரப்பனா எங்களை என்று சொல்கிற டைமில் பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க, உள்ளடங்குவாங்க. உதாரணமாக நம்ம நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அப்படி கூட, பிள்ளைகளுக்கு இப்படி கூடன்னு துவா கேட்பாங்க. ஆனால் யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னி அப்படி என்று பிள்ளைகளை நியத்து வைக்க பழகணும். எங்களுடைய பாவத்தை மன்னி என்று நம்ம சொல்கிற டைமில் எங்களோட பிள்ளை என்ன செய்யணும், அதில் மனசளவில் சேர்த்துக்கிறோம். எங்களுக்கு ரஹமத்தை செய், யாரை, குடும்பத்தை நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி துவா கேட்கலாம். இதில் என்ன செய்யுது விளங்குது. ஏண்டா எப்படி கேட்குறாரு, அரினா எங்களுக்கு காட்டு, அதே போல் எங்களை ஆக்கு, எங்களுக்கு இப்படி செய் அப்படின்னு இதில் என்ன செய் கேட்கப்படுது, அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் குறித்து. எனவே இது ஒரு மிக பிரதானமான துவாக்கல்ல உண்டு. இந்த துவாக்களை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இந்த உரையில் இதான் முக்கியமான துவாக்கள் என்று சொல்லி பொருளோட இலக்கங்களோட நம்ம என்ன செய்யலாம், ஒரு PDF வடிவத்தில் கொடுத்தாங்கன்னா அதை பாடமாக்கி கொள்ள கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை என்ன செய்யும் அமையும். அடுத்ததாக கேட்கப்பட்ட அதாவது ஹதீஸ்களில் நம்ம வரக்கூடிய நிறைய துவாக்களில் உண்டு. என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே இதான இந்த குர்ரத் அயுன் கண் குளிர்ச்சி மாதிரி ஒரு பொதுவான வார்த்தைகள் ஒன்று தான் ஆஃபியத். நம்ம இந்த ஆஃபியத்னா என்ன அர்த்தம்? இந்த ஆஃபியத் என்பது இந்த உலகத்துடைய எல்லா விதமான உடல் ஆரோக்கியம், எதிர்கால ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், மார்க்கத்துடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் குறிப்பது போல மறுமையில் சொர்க்கம், நரகத்தை விட்டு தப்புதல், கஷ்டங்கள் நீங்கிய ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஆஃபியத் என்ன செய்யும் குறிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் இதை கேட்டிக்கிறாங்க. அந்த துவாவை எப்படி கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? அல்லாஹ், இது வந்து அபூதாவுதில் வார செய்தி 5074வது இலக்கத்தில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ்வின் அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் ஆஃபியத்தை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். அல்லாஹ்வின் அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத, மன்னிப்பையும் இந்த ஆஃபியத்தையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஃபி தீனி, என்ற தீனில், வ துன்யாய எனது உலகத்திலே நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். வ அஹ்லி வ மாலி. வ அஹ்லி என்றது எனது குடும்பம். அஹ்ல் என்று சொல்கிறது அப்போ குடும்பத்துக்கு ஆஃபியத்தை கேட்குற ஒரு துவா இது. முழு குடும்பத்துக்கும் நம்ம காலையில் இந்த துவா கேட்குற டைமில் அதிகமானவர்கள் தனக்கு கேட்குறதா மட்டும்தான் ஃபீலிங்கில் தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அந்த தன்னோட குடும்பத்துக்கு அதில் என் பிள்ளைகள் அடங்குறாங்க, என் பிள்ளைகளுடைய ஆஃபியத்தை அதில் அடங்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதில் அடங்குது, என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அதில் அடங்குது, என் பிள்ளையுடைய மறுமை நாள் அதில் அடங்குது, என் மனைவிமார்களுடைய அந்த என்னது அந்த ஆரோக்கியம் அடங்குது, மறுமை நாள் அடங்குது என்ற உணர்வு நிறைய பேருக்கு என்னது இல்லை. அந்த துவா பாருங்க எப்படி வருது. அல்லாஹ்வின் அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. இதில் எல்லாம் பிரித்து கேட்கப்பட்டிருக்கு. தீன் கேட்கப்பட்டிருக்கு, துன்யா கேட்கப்பட்டிருக்குது, அஹ்ல் குடும்பம் சொத்து. இந்த குடும்பத்தில் ஆஃபியத்தை எனக்கு என்ன செய் தா என்றால், அந்த ஆஃபியத் என்றது நீங்கள் அந்த குழந்தையை நினச்சி வைக்கக்கூடிய உங்களுடைய பதட்டங்கள், அந்த எதிர்கால பதட்டங்கள், ஆரோக்கிய ரீதியான அந்த குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கவலைக்குரிய ஆஃபியத்தும் இந்த துவால என்ன செய்யுது கேட்கப்படுது. எப்படி கேட்குறாங்க சொன்னாங்க? காலையிலையும் கேட்குறாங்க, மாலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குற நேரம் குறித்து கேட்ட துவாக்கல்ல உண்டு. அதுக்கு பின்னால் என்னது? அல்லாஹும் முஸ்துர் உராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இதில் விளங்கப்படுத்தி இருந்தோம். இது அல்லாஹ் முஸ்துர் அவுராத்தியால் என்னை மானத்தை மறைச்சிரு.
இதில் ட்ரெஸ்ஸு கேட்குறதும் உண்டு. நான் ட்ரெஸ் இல்லாதவனாக வாழக்கூடாதுன்னு அது கேட்குறதும் உண்டு. ரெண்டாவது மானம், அவுரத், என்னை மானம் வெளியே போகக்கூடாது, என்னைய பாதுகாத்து அல்லாஹு முஸ்தூர் அவுராத்தி வ ஆமின் ரவ் ஆத்தி, எனது திடுக்கங்கள், திடீர்னு நடக்கக்கூடிய திடுக்கமான செய்திகள் எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது குழந்தைகளிலிருந்து தான், மனைவிமார்களில் இருந்து தான், சொத்துல இருந்து தான், எண்ணிலிருந்தும் தான். அப்போ ஒரு அழகான ஒரு துவா, அதை முழுமையாக அந்த துவாவை நான் சொல்லிடுறேன். اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي اللهم استر عوراتي ودنياي وأهلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بك أن أغتال من تحتي. என் கீழால் நான் பூமிக்குள் உள்வாங்கப்படுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எனவே காலையிலும் மாலையிலும் குடும்பத்துக்காக, பிள்ளை அகில் என்று சொன்னால் குடும்பத்துக்காக அதாவது கேட்கக்கூடிய துவாக்கல்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துவாக்கள் உண்டு பிரயாணங்களில். அதிலெல்லாம் கேட்கக்கூடிய துவா என்ன, சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படின்னு துவா கேட்போம். இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் குடும்பத்துக்காக. எப்படியான வார்த்தை, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக என்ற அதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியில் அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅத அல்லாஹும்ம அன்தஸ் ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹல் வல் ஹலீஃபத்து ஃபில், அல்லாஹ் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு துவா இது. ஃபில் மாலி வல் அஹல், எனது பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும். நம்ம எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வரோம், குடும்பத்தில் பிள்ளைகளை விட்டுட்டு 15-16 வயசு மூத்த பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம், அந்த மனைவியை விட்டுட்டு வருவோம். இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தில் நிறைய சொல்லுவாங்க. இந்த வயசில் நீ போகிறாயே, அதை எப்படி என்ன நீ இல்லாமல் எப்படி கட்டுப்பாடாக இருப்பா என்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் நிர்பந்தத்தில் வாரீங்கண்டா இந்த துவா எவ்வளோ முக்கியம். இவள் ஹலீஃபா, அல்லாஹ் ஹலீஃபாவாக இருப்பான். ஹலீஃபாண்டா என்ன, ஒருவர் இல்லாத இடத்துல இன்னொருவர் இருப்பதென்ற அர்த்தம். நான் நேரடி பொறுப்பில் இருக்கிறேன், அந்த இடத்துல இந்த போகிற டைமில் என்றைக்குமே பொறுப்பாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நான் என்ன செய்கிறேன், என்ற பங்கையும் சேர்த்து என்ன செய்கிறேன், நான் பொறுப்பாக்குறேன். வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹல், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக நான் அல்லாவை ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன், என் குடும்பத்துக்கு அல்லாவை ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் அர்த்தம். அது என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா என்ன போதுமானவன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்பது அர்த்தம். இப்போ இது அதாவது இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சொத்துடையவராக தான் மரணித்தார். அவருடைய கணக்குகள் வருது, அவருடைய வரலாறு எப்படி தெரியல, ஆனால் கொஞ்சம் சொத்துடையவராக மரணித்தார். அப்போ கேட்குறாங்க, இவ்வளோ ஆண் குழந்தை இவ்வளோ பெண் குழந்தைகள்லாம் விட்டு செல்றீங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன யார் பொறுப்பெடுக்கிறதுன்ற மாதிரி உள்ளவங்க கேட்குறாங்க. அவர்களெல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சி உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறாரு, உங்களில் இருப்பவர்கள் ஒன்றில் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள். நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், வல்லாஹு யத்தவல்லா சாலிஹீன், அல்லாஹு தஆலா நல்லவர்களை பொறுப்பெடுப்பதாக குர்ஆனில் என்ன செய்கிறான், வாக்களிக்கிறான். கெட்டவர்களாக இருந்தால் நான் பொறுப்பெடுப்பதில் எனக்கு எந்த பலனும் என்ன இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், மரணித்தார்ன்றதை பார்க்குறோம். இதில் நமக்கு முடியாத ஒரு தருணம், நமக்கு இயலாத ஒரு தருணத்தில் நம்ம முயற்சி எடுக்கணும். ஆனால் இயலாத தருணத்தில் யார் பொறுப்பு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எல்லாம் தான் எப்பொழுதும் பொறுப்பு. ஆனால் நாம் இல்லாத இடத்தையும் அந்த இடத்துல இறைவன் என்ன செய்கிறான், முழுமையாகவே அதாவது ஒரு நேரடியாக நம்ம இருந்து கவனிக்கக்கூடிய அத்தனை பொறுப்பை ரப்புக்கு ஒப்படைக்கிற மாதிரி. வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல் என்று கேட்டுட்டு அதில் திருப்பி நம்ம பாதுகாவல் தேடுறதுனே அது வருது. எப்படி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅதா இஸ்ஸஃபர் வ கஆபத்தில் மந்தர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். திருப்பியும் கேட்குறோம், வ சூஇல் முன்கலப், யா அல்லாஹ் நான் திரும்பி வருகிற நேரத்தில் என் குடும்பமும் என் சொத்தும் கெட்டு விடாமல் நீ பாதுகாத்து விடு. நான் திரும்பி எந்த நிலையில் நான் விட்டுட்டு போனேனோ அதை விட சிறப்பான நிலையை அவர்கள் அடைந்திருக்க வேண்டுமே தவிர நான் திரும்பி வார நேரத்தில் அது என்ன ஒரு கேடுகட்ட நிலையில் என்ன செய்யக்கூடாது, சூஉல் முன்கலப், செய்ய கெட்டது, சூஉல் முன்கலப், நான் திரும்பி வருவது ஒரு கெட்ட திரும்புதலாக என் குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு அழகான துவா. நம்ம அந்த குடும்பத்தை விட்டு பிரிகிற நேரத்திலேயே அந்தல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹல், அதே போல் அஊது பிக்க மின் சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹல். இது குடும்பத்திற்காக பிள்ளைகளை நினைச்சு சிந்தனையில் எடுத்து எல்லா துவாக்களோடு சேர்த்து குடும்பம் என்ற ஒரு கண் அதில் என்ன செய்யணும், இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அழகான துவாக்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம். அதே போல் இது நேரடியாக குழந்தைகள் சம்பந்தமான வார்த்தைகள் அது இல்லாது விட்டாலும் நம்ம ஒரு இடத்துல தனியாக நம்ம போகிறோம் என்றதை விட மனைவி பிள்ளைகளோடு போகிற நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யும், பாதுகாப்பு, அந்த குழந்தைக்குரிய. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய்ப்போம், நம்ம கவனமாக இருப்போம், ஆனால் குழந்தை என்ன செய்யும்,
அந்த பக்கத்துக்கு ஓடும், இந்த பக்கத்துக்கு ஓடும். எதுவும் ஆபத்து என்ன செய்யலாம், வீட்டில் அதாவது எங்கெங்கே இருக்கேன்னு நமக்கு தெரியும். இந்த பொருள் இங்கே இருக்குது, இந்த பொருள் இங்கே இருக்குது, அதை எழுத்துறக்கூடாதுன்னு. சில வீடுகளில் கவனம் இல்லாமல் என்ன செஞ்சிருப்பாங்க, சில பொருள்களை வச்சிருப்பாங்க, பிள்ளையோட மரணத்துக்கு அதை என்ன செய்யும், காரணமாக இருக்கும். சில இடங்களில் வந்து ஒரு 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 குடும்பத்தினர் அதாவது சொன்ன செய்தி பாருங்கள். ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஓல், இப்படி ஒரு பெரிய ஒரு ஓல் இருக்குது, அங்கே குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்குது, தனியாக ஒரு ஓல். திடீர்னு அந்த மதில் என்ன செய்யுது, சடார்னு விழுந்துருது. அந்த குழந்தை அதில் அகப்படலை, எல்லாம் காப்பாற்றிட்டான். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கடா, அது ஏற்கனவே சாஞ்சிக்கின்னு தான் இருந்துச்சுன்னாங்க. நம்மளோட வீட்டில் நம்ம அப்படி வைப்போமா, அது ஏற்கனவே சாய்ந்து கொண்டு தான் இருந்துச்சு அப்படின்னா அதை எச்சரிச்சிருக்கணும். சொல்ல மறந்துட்டோம், சொல்ல மறந்தோம். பிள்ளைகள் அந்த இடத்துல தான் என்ன செய்யுது, விளையாடிக்கிறது. அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றிட்டான். அல்லாஹு தாலா காப்பாற்றிட்டான். இதுவும் ஒரு உலக ரீதியான ஒரு அழிவு அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே போல் மார்க்க ரீதியாக கெட்டு போக வாய்ப்பு. நம்ம ஒரு ஊருக்கு கூட்டி போகிறோம், நம்ம வீட்டில் எல்லாம் பாதுகாத்து வச்சிருப்போம், ஆனால் அங்கே கேடு கெட்டவர்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. கெட்ட குழந்தைகள் இருக்கலாம், அல்லது கெட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், கெட்ட மக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம், எல்லா பாதிப்புகளும் வரலாம். இந்த துவாவை பாருங்கள், ஹவுலா பின்த் ஹக்கீம் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. ஆனால் இதுக்கு என்ன நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் நஸல மன்சிலன், யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினான், ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், எப்படி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. இந்த துவா நமக்கு தெரியும், ஆனால் காலை மாலை துவாக்கள் என்ன செஞ்சிருப்போம், அதை வச்சிருப்போம். ஆனால் இந்த துவா சஹீஹ் முஸ்லிமில் இதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க, நம்ம பார்க்குறோம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், யா அல்லாஹ், அதாவது உன்னிடத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன், பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி சொன்னால் லம் யதுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக், அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான், ஏற்படுத்தும். அது இறைவன் சுன்னத்தில் உள்ளது ஒரு விஷயம். அதுக்கு என்ன, அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்யணும்னு அர்த்தம் இல்லை, அது வேறு. போன இடத்துல மௌத்தாகவங்க இருக்கிறாங்க, போன இடத்துல ஆபத்தில் விழுந்தவங்க இருப்பாங்க, துஆ ஓதினவர்களையே என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான ஆபத்திலிருந்து பெரும்பாலும் என்ன செய்வான், பாதுகாத்து விடுவான். அப்போ நம்ம குழந்தைகளோட போகிற நேரத்தில் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஓதுவோம். அதே போல் குழந்தை பிள்ளைகளோட போகிற நேரத்தில் இந்த மாதிரியான மனசில் நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே என்ன, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இது அதாவது நம்ம இரவில் நம்ம தூங்குகிறோம், இரவில் நம்ம தூங்குகிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கிறது குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும். தூங்குற நேரத்தில் நம்ம ஒரு துவா ஒன்று ஓதுவோம். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி, அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய துவா. தூங்குற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம். இது ஒரு சிலர் ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஃவி. இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் நினச்சி இந்த துவா ஓதணும். நமக்கு மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு, எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், எனக்கு இல்லை எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வசகானா, எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வகஃபானா, அதே போல் போதுமான வாழ்க்கை இன்றைக்கு தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆவானா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நம்ம வீடு கட்டிருப்போம், வசதியாக கட்டிருப்போம், டெய்லி அந்த வீட்டில் தான் தங்குவோம், ஆனால் இந்த துவாவை நம்ம ஓதுறோம். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நினைச்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செஞ்சிடுவான், வெளியேற்றிடுவான். அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அதாவது இது அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், உமது வீட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், வெளியேற்றினான் முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக, முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக. அப்படின்னா யுத்தம், பத்ர் யுத்தம் நடக்குது, அந்த இதுக்கு மூமின்களோட ஒரு கூட்டத்தினர் அந்த யுத்தத்தை என்ன செய்யலை, விரும்பாத நிலையில் அல்லாஹ் உங்களை உங்களோட வீட்டிலேருந்து என்ன செஞ்சான், வெளியேற்றினான். அதே போல் அல்லாஹு தஆலா என்னது,
இந்த இந்த பனு குறைதா பற்றி சொல்கிற டைமில் யுஹ்ரிபூன புயூத்தஹும் பி ஐதீஹிம் வ ஐதில் முஃமினீன், தங்களது கைகளாலும் மூமின் கைகளாலும் தங்கள் வீடுகளை என்னது அவர்கள் உடைத்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே நல்லா நினைச்சான்னு என்ன செஞ்சிருவான், வெளியேட்டு விடான். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ பேர் இந்த வசதிகளற்று என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்ன செய்து முடியுது. எனவே பிள்ளைகளை நினைச்சு நம்ம கேட்க வேண்டிய நமக்கு கீழே பொறுப்பில் இருந்து நம்ம கேட்க வேண்டிய துஆக்கள்ல இது உண்டு. அதாவது எப்பொழுதுமே இந்த சிந்தனை நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும்ன்றது ஆதாரம். காலையில் கேட்குறோம், மாலையில் கேட்குறோம், ஒரு இடத்துல புதுசாக போனால் தங்கினா கேட்குறோம், பொதுவாக ஒரு சிஃபத்தில் இருக்குது. அதே போல் இரவில் தூங்குகிற நேரத்தில் என்ன செய்கிறோம், கேட்குறோம். அப்படிப்பட்ட துஆக்கள் உண்டு. அடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச ஒரு துஆ தான், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, பாதுகாவல் தேடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள். அதாவது தனது பேரர்களான ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பாதுகாவல் தேடுவார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிள்ளை என்றதில் பேரர்களும் என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் ஹுசைனுக்கு அக்கீகா கொடுத்தாங்க. பாப்பாவாங்க இல்லை பாட்டனார். அப்போ பாட்டனாரும் என்ன செய்யலாம், அக்கீகா கொடுக்கலாம் அப்படின்ற அர்த்தம். பிள்ளைக்கு பாட்டனாரும் என்ன செய்யலாம், அக்கீகா கொடுக்கலான்றது. அதே மாதிரி இந்த துவாவில் நம்ம வந்து பாட்டனார் கேட்குறதும் அடங்கும். நம்ம ஒரு டைமில் துவா கேட்காம இருந்துருவோம். பாட்டனார் கேட்டால் அந்த பகுதி என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு சரியாகிடும். பாட்டனார் தான் கேட்குறார். கான யு அவ்விது பி அதாவது கான யு அவ்வித். அவங்க என்ன செய்வாங்க, ஹசனை ஹுசைனை வந்து என்னது இந்த தவீது சொல்லுவாங்க. தவீதுன்னா பாதுகாவல் தேடுவாங்க. எப்படின்னா ஒஈதுக்குமா உங்களை நான் என்ன செய்கிறேன், உங்களை பாதுகாப்பு அடைய செய்கிறேன். அஊதுன்னா நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊதுவண்டா நான் பாதுகாவல் தேடு. ஒஈதுவண்டா நான் இன்னொருத்தருக்காக என்ன செய்கிறது, நான் பாதுகாவல் தேடுறது. அப்போ ஒஈதுக்குமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, இறைவனது பூரணமான வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருவருக்கும் நான் என்ன செய்கிறேன், உங்களை பாதுகாக்க கேட்கிறேன். இறைவனிடத்தில் பாதுகாக்க கேட்கிறேன். மின்குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா, மின்குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா, ஒவ்வொரு ஷைத்தானிலிருந்தும். வஹாம்மா அப்படி என்று சொல்கிறது என்னென்னா, தீங்கிழைக்கக்கூடிய, நம்ம எப்படி சொல்லலாமா, தீங்கிழைக்கக்கூடிய வைகள் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவைகளிலிருந்தும், நம்ம சாதாரண இந்த பூச்சி புழுக்களில் இருந்து உலகத்தில் எதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தீங்கிழைக்குமோ அது எல்லாவற்றையும் அதை என்ன செய்யும், குறிக்கும். அவைகளில் இருந்தும் வமின் குல்லி ஐனின் லாம்மா, அதே போல் தீண்டக்கூடிய கண்ணூரில் இருந்தும், தீண்டக்கூடிய கண்ணீரிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். உண்மையிலேயே கண்ணீரிலிருந்து பாதுகாவல் தேடுதல்ன்றது மிக முக்கியமான ஒரு செய்தி. கண்ணீரிலிருந்து பாதுகாவல் தேடா அஸ்மா ரதியல்லா, அதாவது அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அவங்கள்ட்ட ரசூலாம் கேட்குறாங்க, மாலி ஆலு ஜாஃபர், அதாவது ஆலு ஜாஃபருடைய குடும்பத்தை நான் பார்க்குறேன், அவர்கள் வந்து மிகவும் மெலிந்தவர்களாகவே என்ன செய்கிறாங்க, உடம்புல சதை ஒட்டாதவர்களாகவே இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ரசூலா. யார்கிட்ட கேட்குறாங்க, அஸ்மா ரதியல்லாஹுட்ட கேட்குறாங்க. அஸ்மா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, துசீபுஹுமுல் ஐன், அவங்களுக்கு கண்ணீர் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. கண்ணூர் என்ன செய்யுது, அவங்கள பாதிக்குதுன்றாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதராகிறேன், எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு ரசூலாங்க என்ன செய்யலை கேட்கல. அவங்களோட அனுபவ அறிவை ரசூலாங்க மதிச்சுட்டு சொன்னாங்க. பின்ன இர்கைஹிம், அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, அந்த மந்திரத்தில் ஓதுங்களே என்றாங்க சொல்லாங்க. அப்போது உடனே அஸ்மாரெல்லாம் அதை காட்டுறாங்க, இதா அப்படின்னு காட்டுறாங்க. சிறுக்கிரிக்காண்டு அதை பார்த்துட்டு ரசூல் சலாசன் இதை என்ன செய்யுங்க, அப்போ காட்டுறாங்கன்னா என்ன, ரசூலாங்களுக்கு வாசிக்க படிக்க தெரியாது, சொல்லி காட்டி எப்படி என்ன செஞ்சுருப்பாங்க, காட்டிருப்பாங்க. அப்போ ரசூல் சலாம் அதை அங்கீகரிக்கிறாங்க. அதை என்ன செஞ்சாங்க, ஜவஹருடைய குடும்பத்துக்கு அதை வந்து அதை அவங்க ருக்கியா செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ குடும்பத்துக்கு கண்ணீர் வந்தோடனே ரசூலாங்க அதை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம அடிக்கடி என்ன, நம்மளோட பிள்ளையோட அழகில் நம்மளே என்ன செய்யலாம், பிரமிக்கலாம், வாரவங்க பிரமிக்கலாம். யாருமே, அதாவது கெட்டவர்கள் வந்து என்னது, கெட்டவர்கள் மட்டும்தான் அதை பிரமிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, நல்லவர்களோடு என்ன செய்யலாம், அப்படி நடக்கலாம். எனவே இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதிட்டு சொன்னாங்க, உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தால், அப்போ நபிமார்கள் தங்களோட குழந்தைகளுக்கு செய்த பிரார்த்தனைகளில் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சு தண்ட பேரர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பிரார்த்தனையை செய்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் அப்படின்றது, குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் என்பது எவ்வளோ முக்கியமான செய்தி. நிறைய பேர் வந்து அதாவது இந்த இதெல்லாம் கேட்பாங்க, பாதுகாவல் தேடுதலில் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் பாதுகாவல் தேடுதல் ஒரு மிக பிரதானமான அம்சம் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது. அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி பாதுகாவல் தேடணும். பாருங்கள், பாதுகாவல் தேடுகிறோம், ஆஃபியத்தை கேட்குறோம், குர்ரத்தை ஆயுனை என்ன செய்கிறோம், கேட்குறோம். அவர்களுக்கு நன்றியை,
அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், அதாவது அவர்களுடைய அவர்களுக்கு கிடைத்த ரிஸ்க்குக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அதுபோல் அவர்களுடைய இஸ்லாத்தை கேட்கிறோம், அவருடைய காமத்து ஸலா தொழுகையுடைய நிலைநாட்டுதலை கேட்கிறோம், அவர்கள் சிறுக்க விட்டு என்ன செய்யணும், தூரமாகணும் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் கேட்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை பற்றி என்ன செய்கிறோம், துவா கேட்கிறோம், அவர்களுடைய சலாஹியத்தை துவா கேட்கிறோம். இப்படி பலவிதமான பாதுகாப்புக்களை நம்ம என்ன செய்கிறோம், இந்த துவா கேட்கிறோம். இதை நம்ம வளமைப்படுத்தி வந்துட்டோம்னு வைங்களேன், காலையிலும் கேட்குறோம், மாலையிலும் கேட்குறோம், தூங்குற நேரத்தில் கேட்குறோம், எங்களோட பண்பாடுகள் உண்டாகிறோம்டா அந்த குழந்தைக்கு எங்களோட துவாக்கள் என்ன செய்யும் போய்கொண்டு இருந்து, வீட்டில் மனைவியும் அந்த மாதிரி சாலிஹானவராக இருந்து, கணவனும் சாலிஹானவராக இருந்து, இருக்கக்கூடிய பாட்டனாரும் சாலிஹானவர்கள் இருந்து, சகோதர சகோதரன் சாலிஹானவர்களாக இருந்தால் அந்த குழந்தை துவாலையே வளரும், அந்த குழந்தை துவாவுலையே என்ன செய்யும் வளருமே. அவ்வளோ பேருடைய துவாவும் அவங்களுக்கு என்னது உண்டு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு துவா கேட்பது என்பது அவர்களது வளர்ச்சியிலும் அவர்களுடைய பாதுகாப்பு நம்முடைய எதிர்காலத்திலும் அடிப்படையான பங்கு அதுதான் என்பதனால் அடிக்கடி நம்ம இந்த துவாக்களில் ஈடுபடக்கூடியவர்களாகும். இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கூடக்கூடியவர்களாகும். அல்லாஹ் தஆலா மனைவரை மாக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.